ஒரு காட்டில் அப்பா அம்மா அவங்க 2 குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க குழந்தைங்களோட பேர் ஜக்கு, ராஜு. இவங்க 2 பேரும் அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் சீதா அவங்க குழந்தைகிட்ட இப்படி பேசுச்சு. ஜக்கு, ராஜு, நீங்கள் 2 பேரும் இப்போ பறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துக்குங்க. நானும் அப்பாவும் உங்களுக்கு எப்படி பறக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறோம். இவங்க 2 பேரும் சீதா பேசுகிறத கேட்டுட்டு இருந்தாங்க. மறுநாள் பொழுது ஆச்சு. ராஜு, எழுந்துரு, அப்பா ஜக்குக்கு எப்படி பறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீ ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருக்கியே, எழுந்துடு, சீக்கிரமா வா. ராஜு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. அவங்க அம்மா கூப்பிட்டதால ரொம்ப நிதானமாக அங்கேருந்து கிளம்புச்சு. ராஜு, இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? அப்பா எனக்கு எப்படி பறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நானும் ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன். ராஜு, நான் சொல்றத கவனமா கேளு. உன்னோட ரெக்கைகளை மேலையும் கீழையுமா கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு விடு. அந்த சமயம் நீ மெல்ல மெல்ல மேல பறக்கலாம். அவங்க அப்பா சொன்ன மாதிரி ரெக்கைகளை மெல்ல மெல்ல அசைச்சுது. ஆனால் ராஜுவால் பறக்கவே முடியல. அவங்க அப்பா ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்தோம் ராஜுவால் கொஞ்ச தூரம் கூட பறக்க முடியல. அப்படி இல்ல ராஜு, உன்னுடைய கால்களை தரையில நல்லா ஊனி உன்னோட ரெக்கைகளை மேலும் கீழமா அசைச்சு விடு. ராஜு பறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது தவறி கீழே விழுந்துடுச்சு. உடனே அழ ஆரம்பிச்சது. அப்பா, நான் கீழே விழுந்ததால எனக்கு ரொம்பவே வலிக்குது. எனக்கு பறக்கவே விருப்பம் இல்ல. நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன். ராஜு, எதுக்காக இப்படி பேசுற? நான் உனக்கு இன்னும் நல்லாவே சொல்லி தரேன். உன்னுடைய மனச நீ தளர விடாத. அவங்க அப்பா சொல்றத காதுல வாங்காம அந்த இடத்த விட்டு கிளம்புச்சு. மறுநாள் பொழுது ஆச்சு. ராஜு, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இன்னும் நீ கொஞ்ச நாள்ல நீ பறக்க கத்துப்ப. வேணாமா, எனக்கு திரும்பவும் அடிபடும். எனக்கு பறக்கவே விருப்பம் இல்ல. நான் இந்த கூட்டிலேயே ரொம்ப நிம்மதியா ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு அதுவே. ராஜு, நீ பேசுறது ரொம்ப தப்பு. உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ கண்டிப்பா பறக்க கத்துக்கணும். ராஜு, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகவும் அப்புறம் உணவு தேடவும், அது மட்டும் இல்ல மத்த விலங்குனால நமக்கு நிறைய ஆபத்து வரலாம். அதனால நமக்கு கண்டிப்பா பறக்க தெரிஞ்சிருக்கணும். ராஜு, உன்னுடைய ரெக்கைகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ பறக்க மாட்டேன்னு சொல்ற. என்னைக்காச்சும் ஒரு நாள் நாங்க சொல்றது உனக்கு புரியும். சீதாவும் ராமுவும் அந்த இடத்துல இருந்து பறந்து போனாங்க. இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் ராஜு கூட்டுல தனியா உட்காந்துட்டு இருந்தது. அந்த வழியா பறந்து வந்த புறா ராஜு கிட்ட பேச ஆரம்பிச்சது. உன்னை பார்த்தா ரொம்ப கவலையில இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, எதுக்காக இந்த நேரத்துல நீ கூட்டுல உட்காந்துட்டு இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன் புறா அங்கிள். உன்னை பார்த்தா பசியில இருக்க மாதிரி தெரியுதே. ஆனா ஏன் நீ உணவு தேடாம இங்கே உட்காந்துட்டு இருக்க? என்ன விஷயம்னா, எனக்கு பறக்க தெரியாது. அதனால எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கு உணவு தேடி எடுத்துட்டு வருவாங்க. என்ன சொன்ன? உனக்கு பறக்க தெரியாதா? ஆனா உன்னுடைய ரெக்கைகளை பார்த்தா ஸ்ட்ரென்த்தா தானே இருக்கு. புறா இப்படி கேட்டதும் ராஜுவுக்கு சொல்ல வார்த்தையே வரல. நீ பண்றது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் இல்ல, ஆனா அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். மத்தவங்களை சார்ந்து நம்ம இருக்கவே கூடாது. ரொம்ப மோசமான விஷயம் உன்னுடைய சோம்பேறித்தனம் தான். இந்த உலகத்துல நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழணும். புறா இப்படி பேசிட்டு அந்த இடத்துல இருந்து பறந்து போச்சு. இப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. ஆனா ராஜுவோட அப்பா அம்மா உணவு தேடி எடுத்துட்டு வரவே இல்லை. அதனால ராஜுவுக்கு ரொம்பவே பசியா இருந்தது. இனிமேலும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. அதனால நானே உணவு தேட போறேன்.
பசி அதிகமாக இருந்ததால் ராஜு அங்கிருந்து மெல்லமாக நடந்து உணவு தேட ஆரம்பிச்சது. ஆனால் ராஜுவுக்கு எங்கே தேடியுமே உணவு கிடைக்கல. ராஜு உணவு தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கழுகு வந்தது. அதை பார்த்ததும் ராஜுவுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. நான் இந்த மாதிரி சின்ன பறவைகளை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு வேட்டை தான். ஐயோ, இந்த மோசமான பறவை கிட்ட இருந்து என்னை எப்படியாச்சும் நான் காப்பாத்திக்கணும். இப்படி நினைச்ச ராஜு அதோட ரெக்கைகளை மெல்லமா அசைக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே ராஜுவால பறக்க முடிஞ்சது. அந்த மோசமான பறவை கிட்ட இருந்து ராஜு தப்பிச்சிடுச்சு. நல்ல வேளை, நான் அந்த மோசமான பறவை கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே ராஜுவோட அப்பா அம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க. ராஜுவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுச்சு. அது மட்டும் இல்லம்மா, இப்ப எனக்கு நல்லாவே பறக்க தெரியுது. ரொம்ப நல்லா பறக்கிறேம்மா, நீங்க வேணா பாருங்க. இப்படி பேசிட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி ராஜு பறக்க ஆரம்பிச்சது. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க.